நம் பாரத தேசமான பழமுதிர் சோலையிலும் வேடிக்கையான கலாச்சாரம் அமைந்தது. சீனாவின் நாகரிகமும் உடையும் உணவுகளும் எந்த அளவில் வேகமாக பரவிக் கொண்டிருந்ததோ அதேபோல் பாரத தேசத்தில் மனிதன் முறையாக இயற்கைகளையும் மரியாதைக்காய் மக்களுக்கு நன்மை செய்த பெண்கள் இறக்கும் போது அவர்கள் உருவத்தை செய்து வணங்க ஆரம்பிக்க வருடந்தோறும் பக்தியோடு வணங்கும் கலாச்சாரம் அங்கு உருவாக இந்திய தேசத்தில் ஆன்மீகம்தான் பிரதானமாக அமைந்தது. மனிதன் ஆன்மீகத்தில் ஆர்வம் காட்டலானான். முறைப்படியான கோவில் கட்ட அவனுக்கு தெரியாமல் இருந்தாலும் ஒரு முதியவர் ஆலோசனை கூறினார். மனிதன் கை கூப்புவது அவன் வணங்குவது போன்ற முறையில் கோபுரத்தின் அமைப்புகள் இருக்க வேண்டும் என்று கூற, வானத்தை நோக்கி கடவுளின் கோபுரம் அமைந்திருக்க வேண்டும் என்றும் கூற, இந்திய தேசத்தில் ஒவ்வொரு ஆலயங்களும் கூம்பு வடிவத்தில் தூரத்தில் இருந்து பார்த்தால் 2 கைகள் கூப்பி வணக்கம் சொல்வது போல் இருக்கும். ஆலயத்தில் முறையான வேதம் சொல்வதும் பெரியவர்களும் உருவானார்கள். அப்போது ஆரியர்கள் வேதம் சொல்லும் பழக்கம் இல்லை. அவர்களுக்கென்று தனி கோவில்களும் தனி வழிபாடுகளும் கிடையாது. வாரந்தோறும் வணங்குபவர்கள், தினந்தோறும் வணங்குபவர்கள், இன்னும் பிற வேலைகளை முடித்துக் கொண்ட மனிதன் இரவு வேளைகளில் தத்தம் இல்லங்களுக்கு செல்லும் முன் ஆலயங்களுக்கு சென்று வணங்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். மேக்சிமம் ஒவ்வொரு ஆலயங்களிலும் பெண் தெய்வங்கள் மட்டுமே இருந்தது. இங்குதான் ஒரு அதிசயம் நடந்தது. அப்போது இந்தியாவில் மனிதன் காடுகளை அழித்து தத்தம் தானியங்களை விதைத்து தானியங்களை சேர்த்து கொண்டிருந்த போது காட்டு யானைகள் கூட்டம் கூட்டமாக நுழைந்து ஏரிகளில் தண்ணீர் குடிப்பதும், அப்படியே யானைகள் கூட்டம் இந்த காடுகளையும் பயிர்களையும் அழித்து தின்றுவிட்டு போவதும் ஒரு பழக்கமாக இருந்தது. இந்த வேளையில் தான் ஒரே ஒரு யானை மட்டும் மனிதனோடு மனிதனாக வாழ்ந்து அவனோடு பழகி தேவைகளுக்கு சென்று மனிதனுக்கு உதவும் செய்தது. மனிதனுக்கு மிகவும் ஆச்சரியம். யானைகள் என்றாலே அழித்துவிடும் குணம் கொண்டது. இந்த யானை மட்டும் ஏன் நமக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறது என்று அவன் யோசித்தான். அந்த யானை காடுகளுக்கு சென்று இரவில் பயிர்களை நாசம் செய்ய வரும் யானைகளை துரத்தி அடித்தது. இப்போது மற்ற யானைகளுக்கு குழப்பம். இந்த யானைக்கு மட்டும் என்னாச்சு, ஏன் இப்படி செய்கிறது குழம்பியது. அந்த ஆண் யானை முழுக்க முழுக்க பயிர்களை காவல் காத்தது. யானை மனிதனுக்கு உறுதுணையாக இருக்க அவன் அதற்கு கரும்புகளை உடைத்து கொடுத்து அதை போற்றி பாதுகாத்து வந்தான். மாலை வேளைகளில் அந்த யானை நேராக சென்று கோவில்களில் படுத்துக் கொள்ளும். இரவு நேரங்களில் பயிர்களை காவல் காத்து கொள்ள மனிதன் அசந்து விட்டான். கிட்டத்தட்ட அந்த யானை 15 வருடம் மனிதனோடு மனிதனாக பழகி முழுக்க முழுக்க மனிதர்களோடு வாழ்ந்து மனிதனோடு ஐக்கியமாகி ஒரு நாள் யானை இறந்து போக அந்த மனிதர்கள் கலங்கி போய் விட்டார்கள். ஐயோ, இதன் உருவம் காலம் காலமாக இருக்க வேண்டும், இது மிருக பிறவியே இல்லை, இது ஒரு தெய்வ பிறவி என்று ஒரு இடத்தில் மிக ஆழமாக பள்ளம் தோண்டி பூஜைகள் எல்லாம் செய்து மிகவும் பத்திரமாக அடக்கம் செய்தார்கள். அந்த யானைக்கு சக்தி என்று பெயரிட்டார்கள். அந்த காலத்திலேயே மனிதன் அதை யானை என்றே கூறவில்லை. மனிதனோடு மனிதனாக இருப்பதால், மக்களோடு மக்களாக இருப்பதால், மக்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இருந்ததால் அதற்கு சக்தி யானை என்று பெயரிட்டார்கள். அதற்கு சிலை செதுக்கி அந்த இடத்தில் வைத்து கோவிலும் கட்டி சக்தி யானை சக்தி யானை என்று வணங்கி, அதாவது பூஜை செய்தார்கள். இந்த வேளையில்தான் மற்ற மாநிலத்துக்காரர்கள் அதையே ஒரு தெய்வமாகவும் அவரவர்கள் யானைகளின் தலையை சிலை செய்து அதையும் வணங்கினார்கள். ஆக இந்தியாவில் யார் நன்மை செய்தாலும் அவர்கள் இறந்த பின் அவர்களுக்கு ஒரு சிலை, அவர்களை வணங்குவது, இப்படி எதுவும் அறியாத காலத்திலேயே இந்தியா ஒருபுறம் ஆன்மீக பூமியாக திகழ்ந்து கொண்டிருந்தது.